கைஸ் வெல்கம். சரி, நீங்கள் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க ஒன் ஆஃப் தி மெயின் ஸ்பாட்லேருந்து லோக்கோ பியரில் இருக்கும். இங்கே ரெஸ்டோ பார் இருக்குது, வீடியோ கேம்ஸ் இருக்குது, லேசர் டேக் இருக்குது, ட்ரம்போலின் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, கோகார்டு எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்குது. இது அதான் லோக்கோ பியர். நாங்கள் வந்து கோகார்ட்காக வந்தோம். பட் ஆக்சுவலாக கோகார்ட் வந்து இப்போ மழைனால வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ எங்களால் போக முடியல. ஸோ அதனால நாங்கள் ட்ராம்போலின் போகிறோம். ட்ராம்போலின் ஒன்றும் அப்புறம் என்ன ஷூட்டிங் கேமும் போகலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ நான் மட்டும் நானும் சுரேஷ், ஹரி, அங்கிள் 4 பேருமே நாங்கள் போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த வால் கிளைம்பிங் ஒன்று புதுசாக இருக்குது. ஸோ அதில் டாஸ்க் வச்சு பண்ணாமல் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வரைக்கும் நாங்கள் போனதுலேயே மிகப்பெரிய ட்ராம்போலின் இது. அம்மா பண்ணால் இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு பே பண்ணியாச்சு. இப்போ போய் எங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். இப்போ போய்ட்டு நாங்கள் டேக் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இவன் கூட வந்ததில்லை, இன்னைக்கு நடந்த ஒரே நல்ல விஷயம் இது ஒன்று மட்டும் தான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் 4 பேருமே போட்டோம். ஸோ நான் சூஸ் பண்ண வந்து காம்போ பேக்கு. இந்த காம்போவில் என்ன இருக்குன்னா ட்ராம்போலின் 30 மினிட்ஸும் வால் கிளைம்பிங்கும் அப்புறம் வந்து சிப் லைனும் இருக்குது. அது போக மிச்ச கிரெடிட்ஸ் அமௌண்ட் நாங்கள் போயிட்டு ஷூட்டிங் பண்ண போகிறோம். இன்னும் ஷூட் பண்ணோம்டா முதல்ல. ஷூட்டிங் நினைக்கிறேன். ரியல் கன்ல உலக கன்னு 3 மணி நேரம் டிராஃபிக்கில் வந்தோம்டா. பெங்களூர்ல டிராஃபிக் தான்டா, அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ மண்ணாங்கட்டி வந்து ஓட்டணும். வந்தோடனே வரவேற்குது எல்லாரையும். ஆனால் வந்து இது வந்து நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து விளையாட வந்திருக்கோம். இது டோட்டல் வேறு டிபார்ட்மெண்ட், நாங்கள் வேறு டிபார்ட்மெண்ட். நான் வந்து இப்போ கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் இருக்கேன். ஸோ நாங்கள் விளையாட போகிறோம். எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி அதை குடிச்சு புட்டு உள்ளே வரேன். ஸோ அதான் இது வந்து காலேஜ் பசங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு டீனேஜர்ஸ் பசங்க, கேர்ள்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னா இந்த இடத்துல வரலாம். எல்லாமே இடத்துல இருக்கு. இந்த பக்கம் பவுலிங், இந்த பக்கம் ரெஸ்டோ பார், அந்த பக்கம் ஸ்னூக்கர், இந்த பக்கம் ட்ராம்போலின். ஸோ இதை ட்ராம்போலின் கிடையாது. அதே டைம் ஸ்டார்ட் ஆச்சு. 30 மினிட்ஸ் தான். ஸோ குடுகுரும் போயிட்டு நாங்கள் வெளில வந்துடணும். ஆமாம், 2 நிமிஷம் வெளில வந்துடணும். இவ்வளோ அட்வான்ஸாக இருக்கானுங்க இந்த விஷயத்தில். காண்டில் இருக்கான் இப்போ நான் பண்ற மாதிரி காண்டு. அதெல்லாம் பண்ண அவுட்ரா நீ. ஃபவுலு எடுத்துக்கோ, போ எடுத்துக்கோ. எப்படி மாற்றி மாற்றி வச்சுக்கிறேன். அவன் மொத்த காண்டியை காட்டுறான். ஆமா, அங்க மொத்த காண்டி காட்டுறாங்களா அவன். பெரிய விஜய் தவளை தவளை தவளை. வேற யாரும் வச்சக்கல வெக்கமா அவனுக்கு. நல்லா இருக்குடா இது. ஏய், நான் ஒரு தடவை போயிட்டு வந்துடுறேன்டா. இங்க வந்து பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் செட்டப் இருக்கு. நம்ம சென்னையில் வந்து இந்த குழந்தைங்க ஏற்ற மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அதே சேஃப்டி மெஷர்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் பசங்களுக்கு ஃபன்னு ஹெவியாக அங்கே இருக்கும். ஜாலியாக வரலாம். இங்கே வந்தால் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணேன்னா இங்கே 1-2 கேம் இல்லை, எக்கச்ச கேம்ஸ் இங்கே இருக்குது. ட்ராம்பிள் ரொம்ப ஆட்டிருக்கோம். டைம் படுத்து தரல இங்கே இப்போ வரைக்குமே. நல்லா இருக்காடா. ஓகே ஃபைன். நல்லா இருக்குடா, அது நல்லா இருக்குடா. இல்லை அங்கிள், சீஸ் அப்படியே நல்லா செம்மையா இருக்கு அங்கிள். வாடா, எதுவும் ஆகாதா. அவனே பயப்படுறான். அவங்க ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க பேசிக்கா, அதுக்கு பயந்துருக்காங்க உட்காந்தாம. காலை மேல தூக்கிக்கோ, காலை மேல தூக்கு. காலை கீழே வச்சிடாத.
உக்காண்டா பாரு ஓடுறா தெரிக்க போறான் பையன் மாப்பிள்ள. இல்லடா எங்க ஆளை காணவன் டேய் எங்கடா இருக்க டேய் நான் போறேன் அப்பா நீங்க போறீங்களா பாங்க டேய் என்ன தலைப்பட்டு இருக்கு நாங்கள் பே பண்ண ட்ராம்போலின் தான் ஆனால் அதை விட்டு மற்ற எல்லா டிஷ்ஷும் பண்ணிருக்கோம் சொல்ல செம்ம ஃபன்னாக போயிட்டு எனக்கு ட்ராம்போலின் எனக்கு தெரியல இது நான் இப்போ போயிட்டு மறுபடியும் ரைட் போகிறேன் என்ன செங்குத்தா இருக்கு இவ்வளோ புஷ் ஐயா ஆனால் என்ன ப்ளஸ்னா இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாலும் வந்து நீங்கள் சேஃப்டி மெஷர் நிறைய வச்சுருக்காங்க எல்லா கேமுக்குமே எல்லா ரைட்டுக்குமே வந்து ஒரு 1 or 2% இருக்காங்க கைட் பண்ணுறதுக்கு ஸோ அது இன்னும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபன்னாக இருக்குது ஏன்னா நாங்கள் பயப்பட தேவையில்லை எதுக்குமே ஆனால் குதிக்கப்போ பயமாக சமமாக தான் இருக்கு மிஸ் பண்ணாதீங்க போ நானும் சுரேஷரி உள்ளே போகிறோம் அங்கிள் வீடியோ போகிறாங்க யார் அதிகமாக மிஸ் ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க போட்டியே அப்படிங்க அவுட்டா அதான் அவுட்டு அங்கிள் முடியல எப்படி மூச்சு வாங்குது பாய்ஸ் டைம் அப் டைம் அப்பா எனக்கு இன்னும் இருக்கு 2 நிமிஷம் இருக்கு இன்னும் அவ்வளோதான் 2 நிமிஷம் இருக்கு ஆயிடுச்சா நெக்ஸ்ட் அரிக்க அங்குள் உங்களுக்கு வரும் ஆனால் 30 minutes டைம் தெரில ஆமாண்டா சீக்கிரம் வந்துடா மணி இருக்கு 30 minutes போலே தெரில டக்கு போயிடுச்சு ஆமாம் எங்களுக்கு லாஸ்ட்டாக கட்டினால இவன் தப்பிச்சிட்டான் எங்களுக்கு இன்னும் சிப் லைன் இருக்குது வால் கிளைம் இருக்குது நாங்கள் அதை போய்ட்டு ஃபன் பண்ண போகிறோம் இது போய் சிப் லைன் தான் ஸோ இதுக்கான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் பேசிக்கான சேஃப்டி பர்பஸ்க்காக ஹெல்மெட்டு இது எல்லாமே தராங்க அது கூட போடாமல் அப்படியே அமுச்சு விடுவாங்களா அங்கிள் ஃபர்ஸ்ட் வராங்க அங்கிள் ஃபர்ஸ்ட் சிப் லைன் என்ன அங்கிள் பொறுமையாக வரீங்க எப்படி இருந்துச்சு அங்கிள் சூப்பராக இருந்துச்சா கடைசியாக வரும்போது நான் போகிறேன் சில சேஃப்டிலாம் கரெக்டாக பார்க்குறாங்க ஒரு இடத்துலையும் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக ட்ராம்போலின் நிறைய இன்ஜுரி ஆகுதுல்ல அதுக்கெல்லாம் இங்கே கரெக்டாக பார்த்துக்கிறாங்க 1 2 3 ஐ ஒன்றுமே இல்லை ஐயோ கழுத்து பிடிக்கிறேன் செத்துருவா போல அப்பா ஐ ஜாலியாக இருக்குப்பா கழுத்தை தாங்க நெருக்குது அப்பா 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 எம்மா 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 அம்மா அம்மா ஐயோ ஐயோ என்னடா கடைசியில போட்டா என்ன 360ல வர இந்த பாடி வெயிட்ல 360ல வந்தடா மை டர்ன் பை 1 2 3 ஐ ஸ்லோவாக தான் போகுது ஒரு பிரச்சனை இல்லை ஐயோ என்னடா பிடிக்க முடியல டேய் செமையா இருக்குடா என்னடா பண்றீங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்லோ பட் ஜாலியாக இருந்துச்சு கடைசியில் தான் வந்து ஜிக்ஸாக்க போய் ஐயோ செம ஃபன்னாக போய் முடிஞ்சது கடைசியாக வால் கிளைம்பிங் நான் போகிறோம் ஆமாம் கை வந்து வைக்காம மேலே ஏறணும் இதுவே எல்லாருமே ஆமாம் ஏறவே மாட்டாங்க நான் மட்டும் தான் நானும் ஏறுவேன் பார்க்கலாமா பார்க்கலாம்டா அவன் ஏறவே மாட்டான் அப்பா ஏறாது அங்கிள் வந்து ஆப்ஷன் அங்கிள் விட்டுரு இது மேலே ஏறு கைப்பிடியே மேலே ஏறணும் நான் ஏற போகிறேன் ஏற போறீங்களா அங்கிள் வராங்களாம் யார் ஏறாம பார்ப்போம்
கை வந்து இங்கேயும் பிடிக்கக்கூடாது, அதுலேயும் தொடக்கூடாது. அப்படி ஏற முடியாது. அப்படி அதான் டாஸ்க்கு. பிடிச்சா மட்டும் பிடிக்காம ஏறணும். அப்பா அப்படியே பக்கத்துல ஐயோ பிட்டிங் கேளுக்கு காவடோ. நான் என்ன பண்றேன்? நீ ஒரு 20 செகண்ட்ல இருப்பியா? 15 செகண்ட்ல இருப்பேன். உடனே பரிசு வந்துப்பாங்க. நான் டைம் நோட் பண்றேன். போடா ஸ்டார்ட் ஆயிச்சா? இரு ஸ்டார்ட். 3 செகண்ட் 3 இதுல ஆரம்பிக்கிறான். 3 மினிட்ஸ்ல. ஏய் வேறட்ட எப்படி ஏறான்டா அவன். அவன் எங்களெல்லாம் பார்த்தவன அப்படியே ஈஸி ஆயிடுச்சு. வரும்ல, இது செம்மையா இருந்துச்சு. பட் ஆனால் அது கொஞ்சம் ஈஸி தான். எனக்கு ஈஸி, உனக்கு கஷ்டம் அது. ஆனால் என்ன சொன்னதுக்கு இது புது டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுவும் பேர் தெரியலன்னு சமாளிக்கிறேன். செம்ம அட்வென்ச்சரஸா இருக்கு. ஆமாம், 1100 ரூபாய்க்கு வருது. Go! அந்த ஒரு செகண்ட் குதிச்சு இதோட லைஃப் முடிஞ்சாலும் பரவாயில்ல. எப்படி அங்கே இருந்துச்சு? இப்படியே வந்து கேட்பேன். சூப்பரா இருக்கு. பயமா இருக்கு. செம்ம பயமா இருக்கு. அப்படியா? ரொம்ப ஹைட் ஆச்சா அது? ஹைட் தான். எப்படியா குதிச்சிங்க? ஆமாண்டா. ரெடின்னு சொல்றாங்களே. பயமா இருக்கா? இது பேர் தெரியும். நீ வந்து பாரு, தெரியும் உனக்கு. அங்க கண்ணு குதிச்சிங்களா? நீ பையனு தான் தெரியும். டேய் பயமா இருக்குடா. பயமா சொல்ல முடியும். அவள் ஜம்ப் பண்ண முடியுமா? அதான் வந்துருவேன். பள்ளி மாதிரி பிடிச்சிக்கிட்டான்டா. விட்டா வந்துருவேன். நீ போடி தெரியும். இதுதான் ஃபிட்னஸ் இருக்கவங்களும் இல்லாதவங்களும் வித்தியாசம். ஃபிட்னஸ் உடனே பதிவு பண்ண வேண்டியது ஃபிட்னஸ்னே. ஆமா, நீ ஏன் பயந்தானே அதான் ரீசன். எப்படி சவால மாதிரி போயிட்டு இந்த வயசுல எவ்வளவு பண்ணுது. இந்த வயசுல எல்லாம் நமக்குலாம் மொபிலிட்டி இருக்குமானே கஷ்டம். இப்பவே முது வலிக்குது, இடுப்பு வலிக்குது. நம்மளுக்கு நிறைய சேலஞ்சிங்கா தெரியுது. இப்போ உருது போயிடுவோம். வந்து இது ஈஸி இல்லை, அது வெரி வெரி ஈஸி. இது ஈஸி, இது மீடியம், இது ரொம்ப டிஃபிகல்ட்டு. லாஸ்ட் ஒன். டேய் முடிச்சிருவியா? ஏறான்டா. ஆமா
முக்குறான் விட்டுறாதா மேல போக கஷ்டமா இருக்குடா 26 செகண்ட் ஆமா வழுக்குதுடா கையே வழுக்குதா சரி அந்த குழியில வழுக்குது சரி நீ போ ஓடுவாரா நீ நான் ஃபர்ஸ்ட் போறேன்ல இது ஆக்சுவலி நீ போ இருக்கதே கஷ்டம் நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன் சொல்லி முடிச்சு இங்க 10 செகண்ட் இங்க 10 செகண்ட் டேய் டேய் இன்னும் 10 செகண்ட்டா 6 5 4 3 2 1 ஏய் பரவாடா 9 மைக்ரோ செகண்ட்ஸ்ல வின் பண்ணிட்டேன்டா உன்னை 26-20 அவன் 26-11 நீ புரிப்பாடி தெரியும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு நான் ஆமா தடுமாறுறா அதான் எல்லாம் வழுக்குது நம்ம ஒரு செகண்ட்ஸ்ரா நம்ம 26 ஓகே இட்ஸ் ஆல் ஃபேர் இன் கேம் தான் அவாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லோக்கோ பால் லெவல்ல இருந்துச்சு டிராம்போலின்ல இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில 2 பேருக்கும் ஒன்னு அதை விட இது பெட்டரா இருந்துச்சு எல்லாத்தோட இது பெட்டரா இருக்கு வேற லெவல்ல இருக்கு பிரம்மாண்டம் half an hourல பத்தாது ஆமா ஆனா என்ன துட்டு அதிகங்க ரைஃபிள் தான் நானும் ரைஃபிள் தான் அப்ப நானா பிஸ்டல் நீ வேடிக்கை பாரு வெக்கமா இல்லையா உனக்கு வச்சுக்கல ஏதோ மனசாட்சியில் உனக்கு கூப்பிட்டது நான்டா நீ வெடி பார்க்க விட்றீங்க கேட்க முடியல நீ கொட்டை விட்றீங்க ஓகே இப்போ வந்து ஹாஸ்டேஜை காப்பாற்றணும் அதாவது அந்த பொண்ணு கண்டிப்பா காப்பாற்ற மாட்டீங்கடா நியூட்டு போறீங்களா காப்பாற்ற மாட்டீங்கடா நீ பொண்ணு தான் சுடுவேன் அவ்வளோ அக்யூரேட்டான ஸ்னைப்பர்லாம் இவங்க வச்சிருக்க மாட்டாங்க அதனால கரெக்டாக இத்தனோண்டு சர்ஃபேஸ்லாம் அடிக்க முடியாது புரியல அதெல்லாம் ஃபைன் தான் பட் இருந்தாலுமே இதில் கரெக்டாக அடிக்காது சின்ன சர்ஃபேஸ் இது எங்கே போறீங்க பாருங்க நெத்தி பட்டிலே மூஞ்சிலே இறக்கிறீங்க அப்பதான் சீரியஸ் ஆகும் பார்த்தீங்களா எப்படிலாம் இருக்கான்னு எடுத்துட்டு போகக்கூடாதா இல்லை பாயிண்ட் செக் பண்ணணும் ட்ரைபாட் போடுவாங்க கண்ணை தூக்க முடியல நிஜமான கண் வெயிட் இருக்குடா அம்மாண்டா ரியல் கண்ட்றது ஸ்டார்ட் ஆஃப் ஹூ இஸ் தி ப்ரோ பிளேயர் சரி நீ எவ்வளோ ஸ்கோர் 90 80 நான் என்னன்னா நான் ஃபுல்லா ஹெட் ஷாட் தான் எய்ம் பண்ணேன் இவர் இது கொஞ்சம் கீழே எய்ம் பண்ணேன் பொட்டு மாதிரி வரட்டும்னு டேய் ஆனா எவ்வளவு இருக்கு நிஜமா கேம்ல சத்தியமாடா இல்ல இங்க பாரு அந்த பிரீத்திங் மாறன கூட மாறி ஏடபிள்யூஎம் போட்டு நீ நின்னுட்டு சுடும்போது அப்படியே ஸ்கோப் அப்படியே அலைய பாத்தியா இந்த மாதிரி அனுப்ப இது மிஸ் பண்ணாதான் வருத்தப்படுவேன் நிஜமா PUBG உள்ள 5 நிமிஷம் ஆகுமா நீ ஷூட் பண்ண 100 ரூபா 500 ரூபா 3000 ரூபா அப்போ ஒரு 10000 ரூபாய் வேணும் டேய் ஆனா நிஜமான கன் யூஸ் பண்ணனும்னு நினைக்கிறவங்க இந்த கன் யூஸ் சாம அதான் அக்யூரசி அப்படி இருக்கு நான் ஸ்கோப்ல இவ்வளவு ஸ்டடியா எனக்கு கரெக்டா மூச்சு விட்டேன்டா இத மூச்சு விட்டா அப்படி மேல போயிடுச்சு இந்த டே செம்ம ஃபன்னாக எல்லாமே போச்சு எனக்கு ஏன்னா வந்து ட்ராம்போலியன் வால் கிளைம்பிங் சிப் கிளைம் கன் ஷூட்டிங் பவுலிங்கு ஸ்னூக்கரு பேஸ்கெட் பால் கோ கார்ட் மட்டும் அவைலபிள் இல்லை மழைனால எல்லாமே ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணோம் வீக்டேஸ் என்ஜாய் பண்ணால் இங்கே வரலாம் தாராளமாக நாங்கள் வந்தோம் ஈவினிங் போனோம் ஒரு 7 o'clock வந்தோம் இப்போ டைம் வந்து 10 ஆகுது ஆனா டிராஃபிக் மட்டும் ஆமாம் இங்க அடிச்சா 25 பாயிண்ட் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது அவனோட ஷோல்டர்ல அடிக்கணும் இங்க பாரு இவன் முட்டியில அடிச்சா 20 பாயிண்ட் நான் பார்க்கவே இல்லை அதெல்லாம் நானும் அதை பார்க்கல இங்கெல்லாம் அடிச்சிருந்தா ஃபுல்லா ஹெட் ஷாட் அதில் கான்செப்ட் அந்த ஹாஸ்டேஜை காப்பாற்றினா அவனோட இதில் எதுலாம் ஒரு டேமேஜ் பண்ணும் ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் பெங்களூர் வந்து இந்த ஃபுல்லாக சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இதுக்காகவே அமௌண்ட் ரெடி பண்ணலாம் கோ கார்டிங் வந்துடுவேன் அடுத்த மாதமே வந்துடுவேன் இதுக்கு வந்துடுவேன் ஆமாம் டெஃபினட்டாக பெஸ்ட் இதுக்குன்னு ஸோ பட்ஜெட் கொஞ்சம் ஹெவி தான் அது ஸோ நீங்கள் நிறையா ஆமாம்
கொஞ்சம் நீங்கள் பெருசாக கொண்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸும் வந்தால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சோலோ வந்து பட்ஜெட் அதிகமாகும். ஆனால் அதுக்கேற்ற இது இருக்கு. நீ வெளியில் போய் இந்த ஷூட்டிங்லாம் பண்ண முடியுமா? ஸோ காஸ்ட்லி தான். பட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டால் ஓகே எக்கனாமியாக இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் பிளேஸ் காஸ்ட்லி தான். நாங்கள் 4 பேர் இந்த டேவே செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாங்களும் ஜாலியாக அடுத்த கேம் போகிறோம். பை. அடுத்த கேம் அங்கே போகிறோம்.